ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து கடலை உருண்டை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு பாருங்கள், 3 பொருள் தான் எடுத்திருக்கேன். வேர்கடலை தோலை உரித்து ரெண்டு ரெண்டாக எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் வந்து வெல்லம் எடுத்திருக்கேன். அப்புறம் ஏலக்காய் ஒரு துண்டு எடுத்திருக்கேன். சின்ன ஏலக்காய் ஒன்று எடுத்திருக்கேன். அதையும் தட்டி எடுத்துக்கணும். இப்போது இந்த வெல்லத்தையும் நான் தட்டி எடுத்திருக்கேன். ஒரு 2 டம்ளர் கடலைப்பருப்புனா 1 டம்ளர் வெல்லம், அந்த ரேஷியோவில் நம்ம எடுத்துக்கணும். இப்போது அடுப்பில் சட்டியை வச்சுட்டேன். சட்டியை வச்சுட்டு இப்போ அதில் வந்து நம்ம வெல்லத்தை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். அது முங்குற அளவு மட்டும் நம்ம தண்ணி ஊற்றிக்கிடுவோம். தண்ணி ஊற்றினோன்னே அது கொஞ்சம் வெல்லம் வந்து மெல்ட் ஆகி அது ஒரு பாகு பதத்துக்கு வரும். நமக்கு அந்த ஸ்டேஜ் வரணும். அதுக்காக நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். இப்போ நான் ஏலக்காய் போட்டுக்கிடுறேன் வாசனைக்காக. இப்போ அடிக்கடி நம்ம கிண்டி விட்டே இருக்கணும். இப்போ அதை எடுத்து நான் இதில் கிண்ணத்தில் போட்டு பார்க்குறேன். போட்டு அதை எடுத்து பார்க்குறேன். பாருங்கள், தண்ணியில் கரைஞ்சிருச்சு. அந்த கட்டியை நம்ம கையில் ஒட்டவே இல்லை. இன்னும் கொஞ்ச நேரம் நம்ம வெயிட் பண்ணலாம். கொஞ்சம் பாகு வந்து நல்ல பதத்துக்கு வரட்டும்னு சொல்லிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம ரொம்பவே ஈஸியான ரெசிபி இது. அப்பப்போ கிண்டி விட்டே இருங்க, அப்படின்னா தான் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம தண்ணியில் போட்டு பார்க்கலாம். பாருங்கள், தண்ணியில் ஒரு ட்ராப் விட்டாச்சு. இப்போ அது பாருங்கள், கையில் ஒட்டலை. கரெக்டாகவும் கையில் எடுக்க வந்துருச்சு. நல்ல பதமாக இருக்குது. இந்த டைமில் நம்ம வந்து இது வேர்களையே நம்ம ஆட் பண்ண ஆரம்பிக்கலாம். நான் லைட்டாக கிண்டி விட்டுக்கிட்டேன் அதுக்கு முன்னாடியே. இப்போ நம்ம வேர்கடலை வந்து ஆட் பண்ணிக்கலாம். வேர்கடலை ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் கை எடுக்காமல் கிண்டி விட்டே இருங்க. அப்படின்னா தான் கரெக்டாக இருக்கும். பாருங்கள், நல்லா கிண்டி விட்டோன்னா அந்த கடலையில் வந்து நல்லா அந்த பாகு வந்து உள்ளுக்கெல்லாம் நல்லா சேரணும். இந்த மாதிரி நல்லா அமுத்தி நல்லா இது பண்ணிக்கோங்க. நல்லா கிண்டி விட்டே இருங்க கொஞ்ச நேரம். அப்புறம் அந்த இது வந்து ஸ்டிக்கு மாதிரி ஃபார்ம் ஆகும். அதுலேருந்து எடுக்கிறப்போ ஸ்டிக்கு மாதிரி ஒட்டும் பாருங்கள். அந்த மாதிரி அந்த பதம் வந்துட்டுனா அது கரெக்டான பதமாக இருக்கும். அந்த ஸ்டேஜ் வந்தோடனே நம்ம வந்து ஒரு தட்டில் வந்து நெய்யை தடவி எடுத்துக்கலாம். எல்லாமே கரெக்டாக ஒன்றா சுருண்டு வந்திருக்கு பாருங்கள். இப்போது நெய் தடவின தட்டை எடுத்துட்டேன். இப்போ இதை வந்து தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நம்ம உருண்டைகளாக ஆக்கிக்கலாம். பாருங்கள், உருண்டைகளாக பிடிச்சாச்சு எல்லாத்தையுமே. ரொம்பவே டேஸ்ட்டான கடலை உருண்டை ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இது பிடிச்சிருந்துன்னா நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள்.